தேவனுடைய கரத்தின் கிரியை குறித்து உங்களுக்கு உபதேசிப்பேன். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும் என்று சொன்னார். யோபின் இருதயமானது தேவனுடைய கரத்தின் கிரிகளினால் நிறைந்திருந்தபடினாலே அவைகளை குறித்தே அவர் உபதேசிக்கக்கூடியவராய் காணப்பட்டார். நாம் வாழும் இந்த உலகத்திலே அநேக மனிதருடைய இருதயமானது உலக கவலைகளினாலும் உலக ஆசையினாலும் நிறைந்திருக்கிறபடினாலே அவர்கள் அவைகளை குறித்தே பேசக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து, நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்து கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய ஜனமே, நாமும் யோபுவை போல தேவனுடைய கரத்தின் கிரியை குறித்து பேசும்படியாக நம்முடைய இருதயத்திலே தேவ வார்த்தைகளை பதித்திருக்கிறோமா? நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம்.